என்கொயரி ஒழுங்கா தானே போய்கிட்டு இருக்கு. நீங்க எதுக்கு வந்து குட்டையை குழப்பறீங்க? தயவு செஞ்சு அவரை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் மேடம், எனக்காக மன்னிச்சிருங்க. இனி இந்த மாதிரி அவர் எதுவும் கேட்டு வர மாட்டாரு மேடம். மாமா சொல்லுங்க. எவ்வளவு கேக்குறாங்க? எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாம் மேடம். லஞ்சம் இல்ல மேடம். அது அது வந்து நீங்க உனக்குதான் உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இல்லனா நீ நானும் இந்நேரம் லாக்அப்ல தான் இருந்திருப்போம். ஏன்னா வேற மாதிரி எல்லாம் அந்த அம்மாவை நம்ம நெருங்கவே முடியாது. அங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வச்சதான் சட்டங்கிற மாதிரி நடந்துப்பாங்க. மல்லி அவங்க அப்படித்தான். நானும் பேசி பாத்துட்டேன். அவர் அடிக்க எப்படி சார் அவங்களுக்கு மனசு வந்து? இந்த கேஸ்ல இருக்கிற லாக்க உடைச்சிடலாமா? அது எப்படி? உண்மையான குற்றவாளியை தேடி கண்டுபிடிங்கன்னு இன்ஸ்பெக்டருக்கு ஆர்டரும் போடுவார். அதுக்காக தான் சுந்தர் சார்ஜ் ஷீட் அப்படி ரெடி பண்ணவே சொன்னேன். என் கணக்கு எப்பவுமே தப்பாகாது சுந்தர், தைரியமா பண்ணுங்க. அப்படியே பசிச்சா பக்கத்துல லைட்டா சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுல வந்து சாப்பிட வேண்டியதானே? அம்மா இதெல்லாம் தம்பி விரும்பி சாப்பிடுறது மனவலையில உட்கார வைக்க இன்னொரு ஆள் சப்போர்ட் வேணும்.